தூத்துக்குடி அருகே மீனவ கிராமத்தில் சக மீனவரின் வலைகளை திருடி மீன்பிடி தொழில் செய்து வந்த நபரின் படகை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தரவைக்குளம் மீனவ கிராமத்தில் 250 விசைப்படகுகள் தங்கக்கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் ரெக்ஷன், ஜாக்சன் ஆகியோருக்கு சொந்தமான 2 மீன்பிடி படகுகள் உள்ளன. 3 வருடத்திற்கு முன்பு சிறிய படகு மூலம் மீன்பிடி தொழிலை துவங்கிய இவர்கள் தற்போது மிகப்பெரிய விசைப்படகை வைத்து தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பல்வேறு மீனவர்களின் மீன்பிடி வலைகள் திருடு போனது குறித்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் ரெக்சன், ஜாக்சன் ஆகியோருக்கு சொந்தமான விசைப்படகில் திருடு போன மீன்பிடி வலைகள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். இதையடுத்து அந்த வலைகளை பறிமுதல் செய்த போலீசார் சம்பந்தப்பட்டவர்களிடம் ஒப்படைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வலையை காணும் 3 மாதமா தேடணும், கிடைக்கல. இப்போ ஒரு களவு போட்டு பிடிபட்டுச்சு. அந்த போட்டில் போய் பார்க்கும்போது என் வலை அதில் இருக்கு. அதனால அந்த வலையை நாங்கள் போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடையாளம் எங்க போயா அவங்க அடிச்சிருந்த நாள் உள்ள வலை எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த கம்பெனி வலை வேற யாரும் அடிச்சு கொடுக்கல. பாரத் கம்பெனி மட்டும் தான் அடிச்சு கொடுக்கு. அவங்ககிட்ட இவங்க வலை அடிக்கல. இப்போதைக்கு 3 வருஷத்துக்கு மட்டும் அடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க வலையை அடிக்கல. இதுக்கு என் வலை உறுதியாகிட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். வலையோட மதிப்பு 1 டன்னு 5 லட்சம் ரூபா. அது எடுத்து பார்த்தா யார் யார் வலைலாம் இருக்கோ தெரியல. அது நீ எடுத்து பார்க்க தான் தெரியும். மற்ற ஜாமான் கூட